இந்த வீடியோவில் என்னோடய மானிட்டர் தான் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். சாம்சங்கோட ஒரு 22 இன்ச் மானிட்டர் S33A 54.5 சென்டிமீட்டர் மானிட்டர். ஆல்ரெடி ஒரு ஃபிங்கர்ஸ் மானிட்டர் வாங்கியிருந்தேன். இது வந்து 2வது மானிட்டர். ஏன்னா ஒரு மானிட்டர் என்னோடய பர்சனல் யூஸ் சிபியூக்கும், ஒரு மானிட்டர் வந்து மைக்ரோஸ்கோப்புக்கு ஆகும். ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷன்லாம் பார்ப்போம். எசென்ஷியல் மானிட்டர் S33A 54.5 சென்டிமீட்டர் வைடு வீவிங் ஆங்கிள். ஆமாங்க, இதில் வைடு வீவிங் ஆங்கிள் இருக்குது. ஐ சேவர் மோடு இருக்குது. 3000 ஈஸ்ட் கான்ட்ராக்ட் ரேஷியோ. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சுற்றி இதை மட்டும் தான் கொடுக்குறாங்க. அதேமாதிரி சாம்சங் தயவு செஞ்சு உங்கள் பாக்ஸு கலரை மாற்றுங்க, கலராக கொடுங்க. இந்த ஃபிங்கர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கலராக அட்ராக்டிவாக கொடுத்தாங்க. ஃபிங்கர் பிரிண்ட்னு சொல்கிறாங்க இதை. சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் இதே ப்ரௌன் கலர் அட்டை பாக்ஸ் தான் வரும், நீங்கள் எந்த மானிட்டர் எடுத்தாலும் சரி. டூயல் இன்டர்ஃபேஸ், ஸோ இந்த இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. மல்டிபிள் மோட்ஸ் இது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நான் ஆல்ரெடி ஒரு 19 இன்ச் மானிட்டர் எடுத்தேன். ஸோ இந்த டைம் கொஞ்சம் பெருசாகவே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 22 இன்ச் மானிட்டராக எடுத்தேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஃபிங்கர்ஸ் பிராண்ட் எடுத்தேன். ஸோ இந்த டைம் சாம்சங்காகவே எடுத்துடலாம், பிராண்ட் மட்டும் நான் சூஸ் பண்ணிட்டேன், சாம்சங்காகவே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதோட மாடல் நம்பர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். LS22A33 ஸோ கரெக்டான மாடல் நம்பர் வந்து இதுதான். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 14,430 ரூபா. நம்மக்கிட்ட பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ பெஸ்ட்டான ப்ரைஸில் எல்லாம் ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப், டெஸ்க்டாப், பிரிண்டர், சேல்ஸ், சர்வீஸ், அக்சசரிஸ் காஞ்சிபுரத்தில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு எந்த மானிட்டர் தேவைப்பட்டாலும் சரி, ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். 9585006736. கம்ப்யூட்டர் அக்சசரிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். சேல்ஸ், சர்வீஸ், அக்சசரிஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இருந்துகிட்டு இருக்கோம் ஃபீல்டில். உங்கள் பட்ஜெட்டுக்கு, உங்கள் பர்பஸுக்கு என்ன மானிட்டர், உங்கள் நீடுக்கு என்ன மானிட்டர் அப்படின்றத செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ என்னோடய பர்பஸ் நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு 2 மானிட்டர் வச்சுருந்தேன். அதுவுமே நான் போன வீடியோவில் காமிச்சிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் கார்டில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒரு சின்ன மானிட்டர் வச்சுருந்துருப்பேன், ஓகேங்களா. ப்ளூ ஃபெதரோட ஒரு 15 இன்ச் மானிட்டர். அதுக்கடுத்து தான் ஃபிங்கர்ஸோட 19 இன்ச் மானிட்டருக்கு மாறினேன். அந்த ப்ளூ ஃபெதர் வந்து சேல் பண்ணிட்டேன். ஸோ ப்ளூ ஃபெதர் சேல் பண்ண உடனே இப்போதைக்கு ஒரு மானிட்டர் தான். ஸோ மைக்ரோஸ்கோப்புக்கு ஒரு மானிட்டர் கண்டிப்பாக வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிங்கர்ஸ் மானிட்டர் தூக்கி நான் மைக்ரோஸ்கோப் போட்டு, இது சாம்சங்கில் 22 இன்ச் மானிட்டர் வந்து என்னோட சிபியூக்கு, ஓகேங்களா, என்னோடய டெஸ்க்டாப்புக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ பாக்ஸை பிரித்து ஓப்பன் பண்ணியும் பாக்ஸ் உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லலாம். சாம்சங் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் பாக்ஸ் கலர்லாம் மாற்றுங்க, கொஞ்சம் அட்ராக்டிவாக கொடுங்க. ஆனால் என்ன தான் இருந்தாலும் அந்த சாம்சங்ன்ற நேமுக்காகவே நிறைய பேர் வாங்குவாங்க. அதனால தான் இவங்க இந்தமாரி பாக்ஸ் தராங்களான்னு தெரில. பட் ஓகே தான், ரொம்ப ஒஸ்ட்டு அப்படின்லாம் இல்லை. ஆனால் ஒரே ப்ரௌன் கலர் தான். அந்த ப்ரௌன் கலர்லேயும் பெருசாக டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு VGA கேபிள், HDMI கேபிள், இதில் 2 கேபிளுமே கொடுத்துட்றாங்க, ஓகேங்களா. ஃபிங்கர்ஸில் எதனா ஒரு கேபிள் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நான் கம்பேரிசன் வீடியோவும் போடுறேன். ஆனால் ஃபிங்கர்ஸில் எனக்கு தெரிஞ்சு ஒரு கேபிள் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இதில் நம்மளுக்கு HDMI கேபிளும் கொடுத்துட்றாங்க, VGA கேபிளும் கொடுத்துட்றாங்க. 2மே கூட யூஸ் பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லிடுறாங்க போல இருக்குது. ஸோ 2 கேபிளுமே நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டாண்டு, பேஸ் ஸ்டாண்டு, மானிட்டரோட பேஸ் ஸ்டாண்டு, பவர் அடாப்டர். இந்த பவர் அடாப்டரு இது வந்து ஸோ ஒரு அடாப்டர், நம்ம லேப்டாப் அடாப்டர் மாரி இருக்கும். அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்ன்றதால் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா மற்ற மானிட்டருக்கெலாம் நம்ம CPU பவர் கேபிள் தான் வரும், அது ஈஸியாக கிடச்சிடணும்னு சொல்லலாம். இந்தமாரி அடாப்டர் வந்து கொஞ்சம் ரேராக கிடைக்கும், ஓகேங்களா. இந்த அடாப்டருக்காக இது வேஸ்ட்டு அப்படிலாம் இல்லை. வெளியே போய் ஏதோ அடாப்டர் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, நம்ம வெளியே சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் ரேராக கிடைக்கும். ஸோ அதுதான், மற்றபடி ஓகே தான், ஓகேங்களா. ஸோ அடாப்டரு, பவர் கேபிள், ஏன்னா மற்ற இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த ஃபிங்கர்ஸ் மானிட்டரை கம்பேரிசனுக்கு எடுத்துமே, ஃபிங்கர்ஸ் மானிட்டரில் வந்து ஒரு பவர் கேபிள் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, நான் பவர் கேபிள் வாங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் எந்த ஷாப்பில் கேட்டாலும் அந்த பவர் கேபிள் கொடுத்துருவாங்க. அதுவே நான் அந்த சாம்சங் மானிட்டருக்கு எனக்கு பவர் கேபிள் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, இல்லை இந்த அடாப்டர் ப்ராப்ளம் ஆகிடுச்சு எனக்கு வேணும் அப்படின்னா, இது எல்லா இடத்துலலாம் இருக்காது, ஒரு சில ஷாப்பில் தான் இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்மக்கிட்ட அவைலபிள் தான். நம்மக்கிட்ட 2மே அவைலபிள், அந்த 2 பின்னும் அவைலபிள், அந்த அடாப்டரும் அவைலபிள். ஸோ நெக்ஸ்ட்டு எல்லா எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ உள்ள நம்ம மானிட்டர் தான் எடுக்க வேண்டியது. மானிட்டர் எடுக்க சொல்லியே பார்த்தீங்கன்னா அதோட குவாலிட்டியும் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது, ஓகேங்களா. அந்த டிஸ்பிளே குவாலிட்டியும் எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது, இதோட வெயிட்டுமே எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. சாம்சங் பிராண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மொபைல்லையே கூட சாம்சங் மானிட்டரும் சாம்சங் மொபைலும் MI மொபைலும் கம்பேர் பண்ணிங்கன்னா MI மொபைலில் எக்கச்சக்கமான ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். ஆனால் சாம்சங் மொபைலில் கம்மியான ஸ்பெசிஃபிகேஷன் தான் இருக்கும். ஆனால் இருந்தாலும் சாம்சங் மொபைல் வாங்குவாங்க அந்த பிராண்டுக்காகவே. சேம் அதே தான் மானிட்டர்லேயும் இங்கேயும் அதே தான். இந்த சாம்சங் மானிட்டரும் அந்த ஃபிங்கர்ஸ் மானிட்டரும் கம்பேர் பண்ணால் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து அதுதான் அதிகம், ஃபிங்கர்ஸ் மானிட்டர் தான் அதிகம். ஆனால் குவாலிட்டி வைஸாக பார்த்தீங்கன்னா இது எனக்கு பெஸ்ட்டாக இருக்கிற மாரி தருது. அந்த பில்டு குவாலிட்டியும் சரி, அந்த டிஸ்பிளே குவாலிட்டியும் சரி, இது எனக்கு பெஸ்ட்டாக இருக்கிற மாரியே தருது ஃபிங்கர்ஸ் மானிட்டர். இன்னொன்று என்னென்னா அந்த டிஸ்பிளேவை பாருங்களேன், அந்த டிஸ்பிளே டார்க்கை பாருங்கள். என்னோடய மொபைலும் சரி, என்னோடய இமேஜும் சரி அந்த மானிட்டரில் தெரியவே தெரியாது. ஆனால் அந்த ஃபிங்கர்ஸ் மானிட்டரில் நல்லாவே தெரியும். இங்கே பாருங்கள், இப்போ தெரியுதுங்களா, அந்த மானிட்டரில் பாருங்கள்,
கீழே இருக்கிற என்னென்ன திங்ஸோ அது எல்லாமே தெரியும். மானிட்டர் ஆஃபில் இருக்க சொல்ல தெரியும். ஆனால் இந்த மானிட்டர் பாருங்களேன், என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இருக்கிறது தெரியவே தெரியாது. ஸோ இது ஒரு டிஃப்ரென்ஸ் தான் சொல்லலாம். நான் சொல்ல வரது புரியும்னு நினைக்கிறேன். டிஸ்பிளே ஆஃபில் இருக்க சொல்ல ஆப்போசிட்டில் இருக்கிற திங்ஸ் வந்து இந்த மானிட்டரில் தெரியவே தெரியாது. அவ்வளோ டார்க்காக இருக்கும். ஆனால் அந்த ஃபிங்கர்ஸ் மானிட்டரில் பாருங்கள், ஆப்போசிட்டில் என்னென்ன இருக்கோ அது அப்படியே கண்ணாடி மாரி தெரியும். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் தான். ஸோ பேக் சைடில் நம்மளுக்கு வால் மவுண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் ஒரே ஒரு சிங்கிள் பட்டனு, HDMI போர்ட்டு, VGA போர்ட்டு, பவர் அடாப்டர், DC வந்து 14 வோல்ட் அடாப்டர், இது 14 வோல்ட் அடாப்டர். நெக்ஸ்ட் வந்து அந்த பேஸ் கிளாம்புக்கான போர்ட்டு கொடுத்துருக்காங்க. இது சிங்கிள் பட்டன். மேக்ஸிமம் இந்த சாம்சங் மானிட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த பட்டன் தான் கொடுக்குறாங்க. ஓகே தான், பட் எக்ஸ்ட்ரா பட்டன்ஸ் கொடுத்துருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா இந்த ஒரே பட்டனில் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஒரே பட்டன் எதனா ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா அதர்வைஸ் ஓகே தான். ஏன்னா தனித்தனியாக பட்டன் சொல்லி எதனா ஒரு பட்டன் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அந்த பட்டன் மட்டும் தான் ப்ராப்ளம் ஆகும். இதில் ஒரே ஒரு பட்டன் இருக்குதுல, இந்த ஒரு பட்டன் மட்டும் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அப்படியே நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுல்ல. அந்த காரணத்துக்காக தான் அந்த ஒரே பட்டன் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா யூஸுக்குமே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பவர் கேபிள் அடாப்டர். அந்த பவர் பட்டனில் தான் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணுவீங்க. சோர்ஸ் HDMI VGAன்றதும் அதில் தான் செலக்ட் பண்ணுவீங்க. கலர் அட்ஜஸ்ட் பண்ணுறதும் அதில் தான் பண்ணுவீங்க. செட்டிங்ஸு சேஞ்ச் பண்ணுறதும் சரி, ஐசேவர் மோடு, இப்படி எல்லாமே அந்த ஒரே ஒரு பட்டன் தான். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரே ஒரு பட்டனில் தான் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். கம்பேரிசன் போடுறாங்க, அடுத்த வீடியோவில் கம்பேரிசன் போடுறேன். இந்த சாம்சங் மானிட்டருக்கும் அந்த ஃபிங்கர்ஸ் மானிட்டருக்கும் உள்ள கம்பேரிசனும் போடுறேன். இந்த சாம்சங் மானிட்டரை பொறுத்த வரைக்கும் இது 22 இன்ச் மானிட்டர். இந்த வைடு வீவிங் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. அதாவது ரெக்டாங்கிள் ஷேப் மாரி இருக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்கொயர் மானிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 4 சைடும் ஒரே இது மாதிரி. இது வைடு வீவிங் ஆங்கிளாக இருக்கிறதுனால பெரிய மானிட்டர் மாரியே தெரியும் உங்களுக்கு. பார்க்க சொல்ல அந்த ஃபீல் வரும். மானிட்டர் பெருசாக இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த நம்ம பேஸ் ஸ்டாண்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம். ரொம்ப ஈஸி தாங்க. இதுக்காக ஒரு டெக்னீஷியன் வரணும் அப்படிலாம் இல்லை. யார் வேணாலும் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பேஸ் கிளாம்பை எடுத்துகிட்டு அந்த இன்னொரு கிளாம்ப் கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாக் ஆகணும். அது வந்து கரெக்டாக லாக் ஆகணும். ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள். கரெக்டாக லாக் ஆகணும். லாக் ஆகிடுச்சுன்னா அது லைட்டாக ஒரு சின்ன சவுண்டும் கேட்கும். சவுண்டு கேட்கலனாலும் பரவாயில்ல, ஆனால் அது கரெக்டாக லாக் ஆகணும். நீங்கள் திரும்ப இழுத்திங்கன்னா அது வராது. லாக் ஆகிடுச்சு அப்படின்னா ரெண்டுத்தையும் தனித்தனியாக இழுத்திங்கன்னா வராது. லாக் ஆகலை அப்படின்னா ரெண்டுமே தனித்தனியாக வந்துடும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு. ஸோ கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அந்த மேலே இருக்கிற ஸ்டாண்டும் சரி, கீழே இருக்கிற ஸ்டாண்டும் சரி, நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கங்க. இன்னொன்று வந்து டில்ட் ஆப்ஷன் இதில் நல்லாவே இருந்தது. அதையுமே நான் அடுத்தடுத்து சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து ரெண்டுமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. 2 ஸ்டாண்டுமே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே மானிட்டரில் கனெக்ட் பண்ண வேண்டியதுதான். இதில் நான் பார்த்த ஹைலைட்டான விஷயம்னா இந்த டில்ட் ஆப்ஷனுமே எனக்கு இதில் வேறு லெவலாக இருந்தது. அந்த மானிட்டரும் ஃபிங்கர்ஸ் மானிட்டரும் இந்த மானிட்டரும் கம்பேர் பண்ண சொல்ல. ஓகே, ஸ்டாண்டு வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ பாருங்கள், இந்த ஸ்டாண்டை பிடிச்சி தூக்குறேன், அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வருது பாருங்கள். ஸோ ஸ்டாண்டு வந்து நம்மளுக்கு நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மானிட்டரில் அப்படியே இந்த ஸ்டாண்டை கனெக்ட் பண்ண வேண்டியது. அதுவுமே ரொம்ப ஈஸி தான். அந்த லாக் இருக்கும். லாக்குக்கு நேராக நீங்கள் கரெக்ட் பொசிஷனில் வச்சாலே போதும். கரெக்ட் பொசிஷனில் வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணாலே போதும். இதுவுமே கரெக்டாக ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணுறேங்க. ஃபுல்லாக நம்மளுக்கு லாக் ஆகிடணும். இது பாதியில் லாக் ஆகி நிற்கிது, சரியாக லாக் ஆகாமல் நிற்கிது அப்படின்னா நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும். கரெக்டாக ஃபிட் ஆகாது. ஓகேங்களா? ஃபுல்லாக லாக் ஆகணும். இப்போ பாருங்கள், பாதி தான் லாக் ஆகிருக்கு. ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக இப்போ பாருங்கள், கரெக்டாக லாக் ஆகிருக்கு. ஃபுல்லாக லாக் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் ஸ்டாண்டை பிடிச்சே தூக்கினாலும் மானிட்டரும் இதுவும் தனியாக வரவே வராது. அப்படியே ஃபிட்டிங்காக தான் இருக்கும். ஓகேங்களா? கரெக்டாக ஃபிட் பண்ண சொல்ல. இல்லைன்னா ஸ்டாண்டு தனியாக இருக்கும், மானிட்டர் தனியாக இருக்கும். அதனால் ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ தெரியுதுங்களா? டிஸ்பிளேல அந்த டார்க்னஸ் வந்து தெரியவே தெரியாது. நான் வீடியோ எடுத்துருக்கிறேன், ஆனால் என்னோடய மொபைலில் நானும் வந்து மானிட்டரில் பெருசாக தெரியவே மாட்டேன். ஓரளவுக்கு ஸ்லிம்மாக இருக்குது. ரொம்ப ஸ்லிம்லாம் இல்லை, ஓரளவுக்கு ஸ்லிம்மாக இருக்குது. இப்போ வந்து பவர் கேபிளை நம்ம கனெக்ட் பண்ண வேண்டியதான். பவர் கேபிள் கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே ஆன் பண்ணி பார்க்க வேண்டியதான். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஸோ இதில் இவங்க ஹைலைட் பண்ணுறதுனா ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து 16:9. இது பேசிக்காக இருக்கிறது தான். பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 250 CD. ஸோ கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் 3000:1. ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் 1920x1080. ஸோ இந்த ரெசல்யூஷனும் எனக்கு அந்த மானிட்டரும் இந்த மானிட்டரும் டிஃப்ரென்ஸ் இருந்தது. ஸோ இது வந்து மேக்ஸிமம் ரெசல்யூஷன் வருது. ரெஸ்பான்ஸ் டைப் வந்து இது 6.5. ஓகேங்களா? 6.5. வீவிங் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 178 டிகிரி. ஸோ ஸ்க்ரீன் சைஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 22 இன்ச் மானிட்டர். ஓகேங்களா? இது ஃப்ளாட் மானிட்டர் தான், கர்வ்டு மானிட்டர்லாம் கிடையாது. 24 இன்ச்சில் கர்வ்டு மானிட்டரும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ கர்வ்டு மானிட்டர் வேணாலும் நம்மக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம ஆன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கீழே சின்னதாக ஒரு LED இருக்கும். ஓகேங்களா? கண்ணுக்கே தெரியாத மாதிரி இருக்கும். நீங்கள் வயசானவங்களாம் ரொம்ப உத்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அவ்வளோ சின்ன எல்இடியாக வச்சுருக்காங்க. ஒரு சில இதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய எல்இடியாகவே இருக்கும். இதில் சின்ன எல்இடியாக இருக்கும். ஸோ அந்த எல்இடி பிளிங்க் ஆகும். எல்இடி பிளிங்க் ஆனோடனே பேக் சைடில் இருக்கிற அந்த பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே நம்மளுக்கு ஆன் ஆகிடும். ஆனோன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்லாம் வரல. ஃபிங்கர்ஸ் மானிட்டரில் ஃபிங்கர்ஸ்னே வந்தது. இதில் சாம்சங்லாம் வரல. HDMI VGAவான்னு சொல்லிட்டு HDMI கனெக்ட் பண்ணிக்கலாம், VGA கனெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வருது. நான் எதுவுமே இன்னும் கனெக்ட் பண்ணல. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு நோ சிக்னல்னு வந்துடும். சர்ச் பண்ணுது என்ன கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை அப்படின்னா
நோ சிக்னல்னு சொல்லிட்டு வந்துடும் நமக்கு. ஸோ நோ சிக்னல்னு வந்துருச்சு பாருங்கள். இதுவுமே கனெக்ட் பண்ணல, நோ சிக்னல். ஸோ இதோட ரெஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 60 ஹெர்ட்ஸ் தாங்க இது. இதோட ரெஃப்ரெஷ் ரேட்டு 60 ஹெர்ட்ஸ் தான். ஆனால் அந்த மானிட்டர் வந்து 75 ஹெர்ட்ஸ். அதனால தான் நான் கம்பேரிசன் நான் தனியாகவே போடுறேன் இன்னொரு வீடியோவில். அந்த மானிட்டருக்கும் இந்த மானிட்டருக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து எனக்கு வந்து பட்ஜெட் தான் முக்கியம், ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த மானிட்டர் போடலாம். எனக்கு வந்து பிராண்டு தான் முக்கியம். ஆனால் வாரண்டியும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒன்று தான். இதுவும் 3 இயர்ஸ் வாரண்ட்டி, அதுவும் 3 இயர்ஸ் வாரண்ட்டி. இது 22 இன்ச்சு, அது 19 இன்ச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதில் ஐசவர் மோடு ஆப்ஷனும் இருக்குது. நான் ஐசவர் மோடு ஆப்ஷன் யூஸ் பண்ணியும் பார்த்துருக்கிறேன். தனியாக அதுக்கெல்லாம் தனித்தனி வீடியோ இருக்கும். இல்லை இந்த செட்டிங்ஸ் பற்றிலாம் சொல்லுங்கள் அப்படின்னா தனியாக ஒரு வீடியோ ரெடி பண்ணுறேன். கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட செட்டிங்ஸ் பற்றிலாம் தனி வீடியோ தேவைப்படுது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த செட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம மானிட்டர் வந்து செல்ஃப் டயக்னோஸ் பண்ணியும் செக் பண்ணிக்கலாம். புது மானிட்டராக வாங்கினாலும் சரி, இல்லை மானிட்டர் ஏதோ ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த செல்ஃப் டயக்னாஸ்டிக் மூலமாகவே நம்ம வந்து மானிட்டர் நல்லா தான் இருக்கா இல்லை நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். வாரண்டியில் எதனா இஷ்யூ வருது அப்படின்னாலும் நம்ம இது மூலியமாகவே செக் பண்ணிக்கலாம். இந்த செல்ஃப் டயக்னாஸ்டிக் கூட சில கலராக வரும். மானிட்டர் அந்த கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து செக் பண்ணிக்கும். அந்த ஒரே பட்டன் இருக்கிறதுனால ஃபஸ்ட் டைம் ப்ரெஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ டெஸ்ட்டுக்கு ஸ்க்ரீன் வரும்போது இப்போ நம்மளுக்கு செகண்ட்ஸ் ஓடிட்டு இருக்குது. ஆனால் யூஸ் பண்ணி பழகிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த ஒரே பட்டன்றதுனால. அப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா பழகிடும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு ஸ்க்ரீனு. நெக்ஸ்ட்டு ஸோ போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த 2 போர்ட்டு தான். HDMI போர்ட்டும் VGA போர்ட்டும். ஸ்பீக்கர்லாம் இதில் கிடையாது. ஏன்னா இது ஒரு பேசிக் மானிட்டர். நீங்கள் ஆஃபீஸ் யூசேஜுக்காக இல்லை ஹோம் யூசேஜுக்காக இப்படி எந்த யூசேஜுக்கு இது வாங்கினாலும் சரி, இது ஒரு பேசிக் மானிட்டர். பெஸ்ட்டான பிராண்டுக்கிட்ட இருந்து அதுவும் 3 இயர்ஸ் வாரண்டியோட ஒரு பெஸ்ட் மானிட்டர்னே சொல்லலாம். இதில் வால் மவுண்ட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். அந்த டில்ட் ஆப்ஷன் சொன்னேன்ல, அந்த டில்ட் ஆப்ஷன் முடிஞ்சால் நான் வீடியோவில் காட்டுறேன். டில்ட் ஆப்ஷன் வந்து எனக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. ஏன்னா அதிகமான டில்ட் இதில் இருந்துச்சு. ஏன்னா மேலே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணாலும் சரி, கீழே அட்ஜஸ்ட் பண்ணாலும் சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் மைக்ரோஸ்கோப்பை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பேன். எந்த அளவுக்கு தெளிவாக தருதுன்றதை நீங்களே பார்த்துங்க. அந்த உள்ளே இருக்கிற காம்பனன்ட்ஸ், மதர் போர்டில் இருக்கிற காம்பனன்ட்ஸு எந்த அளவுக்கு தெளிவாக இருக்குதுன்றதையும் நீங்களே செக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் மற்ற மானிட்டருக்கும் இந்த மானிட்டருக்கும் உள்ள வித்தியாசம்னு சொல்லலாம். சாம்சங்குக்கும். ஏன்னா சாம்சங்னாலே டிஸ்பிளே அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஓகேங்களா, டிஸ்பிளேனாலே அது சாம்சங் தான். அது அந்த அளவுக்குன்னு சொல்லலாம். அதனால தான் அந்த டார்க்னஸும் சரி. ஸோ இதோட பவர் கன்சப்ஷன் பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸு. ஆஃப் மோடில் 0.3 வாட்ஸு. ஸோ வெயிட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2.5 கிலோ வந்துடும். ஸோ பேசிக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இதுவே தாராளமாக போதுமானு சொல்லலாம். இது தவிர்த்து எதனா டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே எக்கச்சக்கமான மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தேவைப்படுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நாள் எடுப்பேன். தேங்க்யூ.